ஐடா ஸ்வீட் ஆர்ட் அண்ட் யோங்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் அப்படி பார்க்க போகிறோம்னா OT7FF தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரொஃபஸர் மாஃபியா பார்ட் 13. ஸோ போன பாட்டு யாருமே பார்க்கல, என்ன போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு வந்து புரியும். ஆக்சுவலாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்திருக்க வேண்டியது, நான் என்னால் போட முடியல. இதுக்கப்புறம் நம்ம ஜேகேவோட 2 ஷாட் வரும். ஆக்சுவலாக ஜேகேவோட 2 ஷாட், அதாவது அந்த 2 ஷாட் நேம் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் அக்கா பொண்ணு. ஆக்சுவலாக அதுதான் போட வேண்டியது. அதில் வந்து பாதி தான் வாய்ஸ் ஓவர் பண்ணேன், பாதி இன்னும் பண்ணலை. இன்னும் கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருக்குது, அதனால் முடிக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து OT7க்கு வந்துட்டேன். ஸோ இது போட்டுட்டு நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம ஜேகேவோட 2 ஷாட் வந்துடும். ஓகேவா, யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும், நீங்கள் வந்து கேட்ட என்ஜாய் பண்ணலாம். ஸோ மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய கமெண்ட் பாக்ஸில் லிங்க் தரேன். ஓகேவா? ஸோ போன பாட்டு எதோடு முடிச்சிருந்தோ அது வந்து கண்ணே பண்ணலாம். ஸோ போன பாட்டு எதோடு முடிச்சிருப்போம்னா, நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க, அதில் வந்து தான் முடிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்தே கண்ணே பண்ணலாம். இப்போ வந்து பாய்ஸ்லாம் வந்து ரூம்குள்ளே வந்து வராங்க, நீங்கள் வந்து பெட்டில் படுத்துருக்கீங்க, உங்கள் தம்பி ஓரமாக நிற்கிறான், உங்கள் அத்தை உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. பாய்ஸ்லாம், அம்மா என்னம்மா ஆச்சு எனக்கு எதாச்சும் சொல்லுங்கம்மா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் அம்மா பாய்ஸ் வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, அவங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. பாய்ஸும், அம்மா என்னம்மா கண்ணெல்லாம் கலங்குது, ஏதோ டாக்டர் ஏதோ நல்ல விஷயம்னு சொன்னாங்க, ஆனால் உன்னைய பார்த்தா எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு ஆரம்பதான். டே அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, உங்கள்கிட்ட நான் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் சொல்லணும், இது அவ்வளோ பெரிய விஷயம். அது என்னம்மா சொல்கிறீங்க, அவ்வளோ பெரிய விஷயமா? என்ன இல்லை, நல்ல விஷயந்தான்டா, ஆனால் என்னம்மா அப்படின்னு நம்ம ஜெயப்தா, நான் சொல்ல மாட்டேன்டா, இந்த ஒருக்கான ஷாய் அவன்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான் அப்படின்னு உங்கள் தம்பியை உங்கள் அத்தை கோத்து விட்டாங்க. உங்கள் தம்பிக்கு என்னடா நம்மளை கோத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இன்னும் அந்த ஷாக்கிலேருந்து இன்னும் வெளில உங்கள் தம்பி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாய்ஸாக பார்த்துட்டு, இந்த விஷயத்த வேற என் வாயால் வேற நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாக நிற்கிறான். அவனுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு பக்கம் இது ஒன்றும் என் அக்கா ஆசைப்பட்டு வாழ்க்கையை ஏற்றிக்கிட்டு அப்புறமா குழந்த ஃபார்ம் ஆனதில்லை ஒன்றும், இது ஏதோ தற்செயலாக நடந்த ஒரு விஷயம், அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி எதுவும் கிடையாது இந்த குழந்தைக்கும் என் அக்காவுக்கும். என் அக்கா சொன்ன மாதிரியே இந்த குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நம்மளும் இந்த அக்காவும் இங்கேருந்து போயிடுவோம். அப்புறம் இவங்களுக்கும் என் அக்காவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உன்னை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே வாய்ஸு இப்படி அவங்க அம்மா சொன்னதுனால நேரம் வந்து உங்கள் தம்பிக்கிட்ட தான் வராங்க. இங்கே சாயும் அப்படியே பார்க்குறான். உங்கள் தம்பிக்கிட்ட 7 பேரும் சுற்றி நின்றுட்டு, சாய் உங்கள் அக்காவுக்கு என்னடா ஆச்சு, ஏதாச்சும் வாயை திறந்து பதில் சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்க. அவனுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, உங்கள் அம்மா சொன்ன மாதிரி நல்ல விஷயந்தான், ஆனால் உங்களுக்கு அது நல்ல விஷயம், எங்களுக்கு இல்லை, முக்கியமாக என் அக்காவுக்கு இல்லவே இல்லை. என்ன சாய் சொல்லு அப்படின்னு. இப்போ ஜேகே, அது வேற ஒன்றும் இல்லை, என் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறான். இங்கே வாய்ஸுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவங்களுக்கு பேச்சே வரல. எல்லாரும் உங்கள் தம்பியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, சாய் உன் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, எங்களால் நம்பவே முடியல, நாங்கள் அப்பாவாக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி ஷாயை தான் இங்கே ஆளாளுக்கு தூக்கி சுற்றுறாங்க. உங்களை தூக்கி சுற்றுவாங்கன்னு பார்த்தா இங்கே உங்கள் தம்பியும், ஐயோ என்னை விடுங்க இறக்கி விடுங்க ப்ளீஸ், என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு ஆளாட்டையும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே பாய்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு, சாய் நீ எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னு தான் உங்கள் தம்பி கண்ணத்தை பிடிச்சிட்டு கிள்ளிட்டு, டேய் இதுக்காக நான் உனக்கு என்ன வேணால் பண்ணுவேன்டா, எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த நீ சொல்லியிருக்க தெரியுமா, லிட்டலி நீ இது உன் வாயில் சொல்லியிருக்க தெரியுமா, எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்ல, இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி சலிப்பாக சொல்கிறான். இப்போது பாய்ஸோட அம்மா, டேய் பசங்களா, நான் பெற்றெடுத்த 7 முத்து
அம்மா உங்களோட அம்மா தானே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு பாய்ஸோட அம்மா சொல்கிறாங்க. பாய்ஸ் பார்த்துட்டு அவங்க அம்மாவை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க 7 பேரும் சுற்றி. எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த மூமெண்ட் எப்படி அவங்களுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறதுனே தெரியல. அந்த அளவுக்கு எல்லாரும் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்காங்க, அப்புறம் ஹாப்பியாக இருக்காங்க. இதெல்லாம் அவங்க தம்பியை ஒருத்தவன் பார்த்துட்டு அவ்வளோ காண்டாகுது அவனுக்கு. ஏண்டா நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனால் நானும் என் அக்காவும் மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினைக்கிறான். இப்போ பாய்ஸோட அம்மா அப்படியே கண்ணெல்லாம் துடைச்சிக்கிட்டு ஓகேடா போதும் அடுத்ததுலாம், இது வந்து இந்த நிமிஷம் நம்ம ஹாப்பியாக இருக்க வேண்டியது, நம்மளை யாரும் அழகெல்லாம் வேணாம் சரியா அப்படின்னு சொல்ல. ஸோ பாய்ஸ்லாம் அப்படியே கண்ணெல்லாம் துடைச்சிக்கிறாங்க. சரிம்மா ஓகே இங்கே பாருங்கடா, இந்த மேலே என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒயின் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, எவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கும் ஒயனுக்கும் கல்யாணம் நடக்குமோ அவ்வளோ சீக்கிரத்தில் ஒயனுக்கும் ஒயின் வயலத்தில் வர குழந்தைக்கும் நல்லது அப்படிங்கிறாங்க. பாய்ஸும் சரிம்மா நீ எவ்வளோ சீக்கிரத்தில் அந்த மேரேஜ் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மேரேஜை முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா சரி சரி அப்போனா ஆக வேண்டிய கல்யாண வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. நானும் என் சைடில் பார்க்குறேன், நீங்களும் உங்கள் சைடில் நீங்கள் பாருங்கள் என்ன அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் தம்பிக்கு கடவுளே இதில் இது வெறியா அப்படின்ட்டு இருக்கான். உங்கள் தம்பி அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் இன்னும் வேக்கப் ஆகலை, இன்னும் வந்து தூங்கிக்கிட்டு தான் இருக்கீங்க. இங்கே பாய்ஸு மம்மி ஓகே அவள் ஒயின் தூங்கட்டும், அவள் ஏந்திரத்துக்கு காட்டியும் நாங்கள் வந்து அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு அண்டு ஜூஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரோம் மேலே அப்படிங்கிறாங்க. இங்கே பாய்ஸோட அம்மாவும் ஏன்டா அதுவும் சமைச்சு வச்சுருக்கோமே இருக்கட்டுமா, நாங்கள் எங்கள் பொண்டாட்டிக்கு தனியாக சமைச்சு அவளுக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க பாய்ஸோட அம்மாவும். இப்போ அவங்க தம்பியை பார்த்துட்டு சாய் அக்காவை பார்த்துக்கோ, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ உங்கள் தம்பி தான் உங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்து பாய்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இங்கே வேக்கப் ஆகுறீங்க, உங்கள் தம்பி தான் பார்த்து உங்களை கைத்தங்களா சாய்ச்ச மாதிரி உட்கார வைக்கிறான். நீங்கள் உங்கள் தம்பி பார்க்குறீங்க. சாய் என்னாச்சு, நான் எப்படி இங்கே வந்தேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, மயக்கம் போட்டுட்டேன், அதான் இங்கே அழைச்சிட்டு வந்து படுக்க வச்சுருக்கோம். ஓ சரி சரி வேறு எதுவும் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு நீங்கள் கேட்க உங்கள் தம்பி வாய் திறந்து சொல்ல வரான். அதுக்காட்டியும் நம்ம பாய்ஸ் ரிட்டன் வந்துட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஜிம்மின்னு பார்க்குறீங்க, ஜிம் கையில் ஒரு ஜூஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு நேரம் உங்ககிட்ட தான் வராரு. பாய்ஸும் மற்ற பாய்ஸ் எல்லாரும் வராங்க. ஆக்சுவலாக அங்கே தான் உங்கள் தம்பியாக இருந்திருப்பான். அது வந்து நம்ம ஜேவை பார்த்துட்டு சாய் நீ கொஞ்சம் வெளில போறியா, நாங்கள் 8 பேரும் கொஞ்சம் தனியாக பேசணும். நானா என்னாலலாம் போக முடியாது. இப்போ ஜேகே டேய் இப்போ நீ வெளில போறியா இல்லையா, நாங்கள் தான் 8 பேரும் பர்சனலாக பேசணும்னு சொல்கிறோம்ல, கேட்க மாட்டேன் அப்படிங்க. இங்கே நீங்கள் சாய் நீ வெளில போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறீங்க. உங்கள் தம்பியும் அப்படியே மனசில் நினைக்கிறான், என்ன இருந்தாலும் அக்கா வயிற்றில் வர குழந்தைங்களுக்கு இவங்க தானே காரணம், சரி பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவும் சொல்ல. நீங்கள் சொன்னோன்னுமே அவன் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ரூம் வாசலில் தான் நிற்கிறான், டோருக்கு வெளியில். நீங்கள் இன்னும் வந்து உட்காந்துட்டு தான் இருக்கீங்க, உங்களால் ஏந்திரிக்க முடியல. ஏஞ்சாலே உங்களுக்கு வந்து தலையெல்லாம் கிருகிருன்னு சுற்றுது. அதனாலேயே நீங்கள் வந்து பெட்டில் உட்காந்த மாதிரியே அவங்களெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பாய்ஸ் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. ஸோ அப்படியே 7 பேர் அப்படியே நீல் டவுன் பண்ணுறாங்க. நீல் டவுன் பண்ணிவிட்டு அவங்க காலை வந்து பிடிக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இப்போ என் காலை பிடிச்சிட்டு இருக்கீங்க, என் கால் மேலேருந்து கையிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஓகே ஓகே கோவப்படாத, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டினா கண்டிப்பாக நீ கோவப்பட மாட்டேன். ஏன்னா இனி என் தம்பியை வீட்டில் போய் விட போகிறீங்களா அப்படிங்க. நீங்கள பார்த்தியா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். அப்புறம் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து கடுப்பாக சொல்கிறீங்க. இங்கே பாய்ஸ்லாம் அப்படியே ஏஞ்சிட்டு இப்போ ஜின்னு தான் வயன் அப்படியே பார்க்குறீங்க. என்ன வயன், நம்ம ஃபேமிலி இன்னும் பெருசாக போகுது வயன் அப்படிங்க ஜின்னு. நீங்கள் பார்க்குறீங்க எதை பெருசாக போதா,
உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறேன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே ஜிமின்னு, ஆமாம் என் உண்மையாகவே சின்னப்பா சொல்கிற மாதிரி நம்மளோட ஃபேமிலி பெருசாக போகுது. நம்ம 8 பேராக இருந்தால் நம்ம 9 பேராக ஆக போகிறோம். அப்படிங்க நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏதோ திருட்டு கொட்டா மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்கள பார்த்து. ஐயோ ஏன் உனக்கு என்னமா புரியல அப்படின்னு டேங் கேட்க, நம்ம அப்பா அம்மா ஆக போகிறோம் அப்படின்னு டேங் சொல்கிறாரு. சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து, ஆமாம் என் அம்மா நீ அம்மாவை போகிற, நாங்களாம் அப்பாவை போகிறோம் அப்படி சொல்லிட்டு ஆளுக்கு மாற்றி மாற்றி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு உங்களுக்கு செம ஷாக்கு, என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ள அப்படி நினைக்கிறீங்க. இவங்க கூட நம்ம ஒரு டைம் இருந்தோம், அதுக்கப்புறம் இல்லை அந்த ஒன் டைம்லேயே நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. வாய்ஸ்லாம் வந்து அப்படியே அவங்க வந்து அக் பண்ணுறாங்க, ஃபோரியட்டில் வந்து கிஸ் பண்ணுறாங்க ஆளுக்கு. நீங்கள் அப்படியே மரம் மாதிரி அப்படியே சிலை மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அவங்க கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பார் இல்லையா, அது எடுத்துகிட்டு உங்ககிட்ட நீட்டுறாரு. இந்த ஜூஸ் குடி அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அது வந்து உங்களுக்கு பார்த்தாலே ஒரு மாதிரி குடிக்கவே தோண மாட்டேங்குது. அதாவதுக்கு கடுப்பு, கோபம் எல்லாமே உங்களுக்கு வருது. உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. நம்ம வயிற்றுல ஒரு பேபி இருக்குது, அதுவும் இவங்களோட பேபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அருவருப்பு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சுகா வந்து உங்கள்கிட்ட சாப்பாடு கொடுத்துருப்பாரு தெரியுமா, அப்போ வந்து உடனே வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. அது வந்து நீங்கள் ரொம்ப பசியாக இருந்திருக்கும், நீங்கள் அதனால் சுகா உடனே கொடுக்கவும் நீங்கள் எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாமல் நீங்கள் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு சாப்பிடணுன்னு தோண மாட்டேங்குது இந்த விஷயத்தால். அது மட்டும் இல்லை, பாய்ஸ் என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் நீங்கள் வந்து சாப்பிடவே மாட்டீங்க. நீங்களாம் வந்து கிச்சனில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா உங்கள் அத்தையோட, அந்த ஃபுட்டு மட்டும்தான் தனியாக உட்காந்து சாப்பிடுவீங்க. அதுவும் கம்பல் பண்ணுவாங்க, எங்கள் கூடலாம் உட்காந்து சாப்பிடுவோம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கூட அவங்க கூட உட்காந்து நீங்கள் சாப்பிடுவீங்க, நீங்களும் உங்கள் தம்பியும். ஸோ மற்றபடி அவங்க எது கொடுத்தாலும் நீங்கள் வந்து சாப்பிடவே மாட்டீங்க, வாங்கிக்கவும் மாட்டீங்க. ஸோ இப்போ ஜிமின் வந்து ஜூஸை நீட்டுறாரு, குடி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒயன் குடி, இது நான் வயிற்றுல பாப்பாவுக்கும் ரொம்ப நல்லது. நீ இப்போ வாமிட் வேறு பண்ணலையா, கொஞ்சம் வீக்காக இருக்கும் உடம்பு, இப்போ குடி, அப்புறமா நாங்கள் கொஞ்ச நாள் சென்று நாங்கள் சமைச்சு எடுத்து சாப்பிட்லான்னு அப்படின்னு ஜிமின் சொல்ல, இங்கே நீங்கள் கேட்குற மாதிரியே இல்லை. ஜிமின் ரொம்ப நேரம் கையை நீட்டிட்டு அந்த ஜூஸை வச்சுக்கிட்டே இருக்கான். நீங்கள் வாங்கி குடிப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் வந்து வாங்கி குடிக்கிற மாதிரியே தெரியல. இது வந்து உங்கள் தம்பி வந்து நீங்கள் பேசுகிற ஆர்கியூமெண்ட்லாம் வந்து உங்கள் தம்பி வந்து கேட்டிருப்பான். ஆக்சுவலாக அவன் வந்து ரூமுக்கு வெளில தானே நின்று இருப்பான், டோருக்கு பின்னாடி. அதனால அவங்க நீங்கள பேசுகிறதுல எல்லாமே காதில் வந்திருக்கும். இப்போ அவனும் இந்த எக்ஸ்கியூஸும் கேட்காம அப்படியே வந்து உள்ளார வந்துட்டான், டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு. பாய்ஸ்லாம் பார்க்குறாங்க, என்னடா உனக்கு பிரச்சனை, கொஞ்ச நேரம் வெளில இருக்க மாட்டியா, நாங்கள் வந்தோன்னோ நாங்கள் போனோன்னே என் வர வேண்டியது தானே அப்படின்னு ஜேகே சொல்ல, நீங்கள் இப்போ போகிற மாதிரியே தெரியல, அதான் நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி சொல்ல, என்னடா சொல்கிற, ஆமாம் உங்கள் தம்பியை தான் பாய்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க, என் அக்கா என்ன நீங்கள் குடிக்கிற ஜூஸை குடிக்க மாட்டேங்கிறாளா, ஆமாம் இங்கே கொடுங்க நான் கொடுக்குறேன், அவள் கண்டிப்பாக குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கையிலேருந்து உங்கள் தம்பி ஜூஸ் வாங்க போகிறான். ஜிமின் கொடுக்க மாட்டேங்கிறான். என்னடா டேய் என்ன, நான் கொடுத்தாலே குடிக்க மாட்டேங்கிறான், நீ மட்டும் கொடுத்தா மட்டும் குடிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு சொல்ல, கண்டிப்பாக என் அக்கா குடிப்பா, நான் கண்டிப்பாக கொடுத்தா என் அக்கா வாங்கி குடிப்பா அப்படின்னு உங்கள் தம்பி சொல்கிறான். இப்போ ஜிமின் கையிலேருந்து உங்கள் தம்பி ஜூஸ் வாங்கிட்டு உங்ககிட்ட நீட்டுறான். நீங்கள் எதுவுமே சொல்லலை உங்கள் தம்பிக்கிட்ட, வாந்தி வருது, எனக்கு வாமிட் வருது, நான் அப்புறமா குடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. அப்படியே உங்கள் தம்பி கையிலேருந்து ஜூஸ் வாங்கிட்டு அப்படியே நீங்கள் வந்து குடிக்கிறீங்க. ஃபுல்லாக கிளாஸ் ஃபுல்லாத்தையும் குடிச்சிட்டீங்க. அப்படியே பாய்ஸ்லாம் பார்க்குறாங்க, வாங்கி குடிச்சிட்டா அப்படின்னு. ஜிமினுக்கெல்லாம் ஒரு மாதிரியே இருக்குது. பாய்ஸுங்க அவனுங்க எல்லாருமே உங்கள் தம்பியை தான் முறைச்சி பார்க்குறானுங்க, ஒட்டா குத்தி கொண்டுடுவாங்க போல இருக்குது, அந்தளவுக்கு முறைச்சி 7 பேரும் உங்கள் தம்பியை பார்க்குறாங்க. அவங்க தம்பி அப்படியே நக்கலா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். நீங்களும் வந்து ஜூஸ் கிளாஸ் அப்படியே உங்கள் தம்பி கையில் கொடுக்குறீங்க. அவன் வந்து பாய்ஸ் ஜிமின் கையில் தான் கொடுக்குறான். இந்தாங்க போய் கழுவி கவுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ட்டு அப்படியே சொல்ல, ஜிம்முக்கு சரி டென்ஷனு.
இங்கே ஜிமின்னு சரிடா மச்சான் நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ உங்கள் தம்பிக்கு டென்ஷனு, எவ்வளோ தைரியம் தான் என்னையே போய் மச்சாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பார்த்து முறைச்சிட்டு நிற்க, அப்படியே பாய்ஸ்லாம் வந்து வெளில போயிடறானுங்க. இங்கே ஜங்குக்கு சுகாவுக்கு சரி கோவம். இங்கே பார்த்தியாடா அந்த சாய்க்கு எவ்வளோ கொழுப்ப, அவனை அடிக்கணும்னு தான் தோணுது ஆனால் அடிக்க முடியல. அதே தான் எங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பாய்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், நீங்களும் உங்கள் தம்பி வந்து ட்வின்ஸு ஒரே மாதிரி தான் இருப்பீங்க, ஆனால் வந்து நீங்கள் அவன் பாய் நீங்கள் கேள், ஆனால் கொஞ்சம் ஃபேஸ் கட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சைடு டக்குன்னு உங்கள் தம்பியை பார்த்தா உங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும். அதனாலேயே பாய்ஸ்க்கு வந்து அந்த அடிக்கணும் திட்டணும்லாம் தோணவே தோணாது யாருக்குமே உங்கள் தம்பியை. ஓகேவா? ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது, இப்படியே நைட் ஆகுது. ஸோ பாய்ஸ்லாம் ஆளில் வந்து உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே அயாங் ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளை வர நம்ம காலேஜுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தோம். அவளும் நல்லா படிக்கட்டும், மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலான்னு இருந்தோம். ஆனால் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. இப்போ அவளை காலேஜுக்கு அனுப்பலாமா வேண்டாமா, வீட்டிலே வச்சுக்கலாம் பார்த்துக்கலாமா அப்படின்னு ஜேகே அவங்கள்ட்டெல்லாம் பேச, இப்போ ஆரம்பம் அப்படியே யோசிச்சுட்டு அனுப்பலாம்டா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதான் நம்மலாம் அங்கே தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். பத்ததுக்கு என்னோட தம்பி ஷாய் வேறு இருக்கான், நம்ம மச்சான், அவன் நம்மெல்லாம் இருக்கும்போது வேற என்ன பயப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு ஆரம்பம் சொல்ல, நீங்கள் மற்ற பாய்ஸ்க்கெலாம் ஓகே சரின்ட்டு தான் இருக்குது. இப்போ ஆரம்பம் சரிடா நம்ம போய் வேன்ட்ட சொல்லிவிட்டு மார்னிங்கே காலேஜுக்கு கிளம்பி போக சொல்லுவோம், என்ன இனிமேல் லேட் பண்ணலாம் வேணாம், காலேஜுக்கெலாம் இனிமேல் லீவ் போட வேணாம் ஒயின் அப்படின்னு ஆரம்பம் சொல்ல, இப்போ ஆரம்பம் சரி போங்க போய் யாராச்சும் சொல்லுங்க போங்க அப்படின்னு சொல்ல, எல்லோரும் கும்பலாக எழுந்துச்சி போகிறானுங்க உங்கள்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு. இப்போ ஆரம்பம் பார்த்துட்டு எங்கடா போகிறீங்க எல்லோரும், நம்ம ஜிமின் பார்த்துட்டு ஐயா நீங்கள் தானே சொன்னீங்க வாங்கிட்டு போய் நாளைக்கு காலேஜ் கிளம்பணும்னு சொல்ல சரி அதுக்குன்னு எல்லோரும் போவீங்களா, ஒரு ஆள் போங்கடா, அவளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல. இப்போ ஜிமினும் என்ன ஐயாங் எல்லாமே ஒன்றா சேர்ந்து பண்ணிட்டு பேசிட்டு இப்போ அவன்கிட்ட ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியாக போய் சொல்லலாமா, நாங்கள் எல்லோரும் போகிறோமே, வேணாம் ஜிமின் ஒரு ஆள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அயங் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு ஆரம். ஜிமினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. இப்போ யார் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் ஆகுது. இப்போ ஜின்னு நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு போக, ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக வந்து டேப்லெட்லாம் போட்டுட்டு தூங்க போகிறீங்க, உங்கள் தம்பி தான் டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்துருப்பான், கரெக்டாக தூங்க போகிறீங்க. கரெக்டாக ஜின்னும் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரூம்குள்ளார வராரு. நீங்கள் பார்க்குறீங்க வேன் நாளைக்கு மார்னிங் நீ எப்பவும் போகிற காலேஜ் கிளம்பி போ என்ன அப்படிங்க. நீங்கள் பார்க்குறீங்க காலேஜெலாம் போகலாமா, நான் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, அதான் இப்போ சொல்கிறேன்ல, நீ வேறு விஷயத்த என்கிட்ட எதுவுமே கேட்காத, நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், இனிமேல் நீ வந்து காலேஜ் போகாமலாம் நீயும் உன் தம்பி வீட்டில் இருக்க வேணாம், எப்பவும் போகலாம் நீங்கள் காலேஜுக்கு போகலாம் வரலாம் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கேட்க வர்றதுக்காட்டியும் எதுவும் கேட்க வேணாம், நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்னோம் நீ இந்த வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது, வீட்டிலே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் நாங்களே சொல்கிறோம் நீயும் உன் தம்பியும் காலேஜ் போயிட்டு வரலாம் ஓகேவா, வேறு எதுவும் எங்கள்கிட்ட கேட்காது அண்ணே அப்படி சொல்லிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அங்கேருந்து. எங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, என்ன அவங்க சொன்னாங்க உண்மையாவேவா, ஆனால் நாளைக்கு மார்னிங் எழுந்துச்சி நான் காலேஜ் போகலாமா அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகேடா, ஸோ இதோட இந்த பார்ட் வந்து நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் எனக்கு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ லவ் யூ ஆல், பாய்.